வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஆளும் கட்சி அல்லது ஆண்ட கட்சி சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும், பதவிக்கு போக முடியும், பரிசு அனுபவிக்க முடியும். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சிகளிலே 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என்று தொடர்வதிலே ஒரு காரணம் இருக்கிறது. திருமாவளவன் பின்னால் வந்தால் போலீஸ் பொய் வழக்கு போடும், சிறைச்சாலைக்கு இட்டு செல்லும், சாதி வெறியர்கள் வன்முறைக்கு வருவார்கள். இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இருக்கும் என்று தெரிந்தாலும் திருமாவளவன் தலைமையில் தான் தொடர்ந்து பயணிப்போம் என்று உறுதியோடு என் தோழர்கள் இந்த களத்திலே என் கைகோர்த்து நிற்கிற இந்த சூழலை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். தற்குறிகள் என்னோடு இல்லை, தன்னல சக்திகள் என்னோடு இல்லை, புகழ் விரும்பிகள் என்னோடு இல்லை, பொருள் தேடிகள் என்னோடு இல்லை, ஊசலாட்ட பேர்வழிகள் என்னோடு இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள் என்னோடு இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் விட்டுக் கொடுக்காமல் பயணிப்போம், சமரசம் இல்லாமல் போராடுவோம் என்கிற உணர்வுள்ளவர்கள்தான் என் பின்னால் நிற்க முடியும், என்னோடு பயணிக்க முடியும். நான் 1990ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது எனக்கு வயது 27. அப்போது இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக இயங்கும் என்று நான் அறிவிக்கவில்லை. இது அரசியல் கட்சி ஆகாது, தேர்தல் பாதைக்கு போகாது என்றுதான் பிரகடனப்படுத்தினேன். அப்போது என்னை நம்பி வந்த தோழர்களை நான் பார்த்து சொன்னேன், என் பின்னால் வந்தால் உங்களுக்கு கழுத்திலே மாலைகள் விழாது, கைகளில் விலங்குகள் தான் வரும். நீங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது, சிறைச்சாலைக்குள் தான் நுழைய முடியும். சாதி வெறியர்கள், மதவெறியர்கள் உங்களை நோக்கி கல்லெறிவார்கள். பொய் வழக்கில் நீங்கள் அடிக்கடி நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் சிறைச்சாலைக்கும் அலைய வேண்டி வரும். ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து என்னோடு வருவதற்கு நீங்கள் முடிவு செய்யுங்கள். வீட்டிலேயும் சொல்லிவிட்டு வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு வாருங்கள் என் பின்னால் என்று நான் அறைகூவல் விடுத்தேன். சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசையோ, நாடாளுமன்றத்திற்கு நுழைய வேண்டும் என்கிற வேட்கையோ திருமாவளவனுக்கும் இல்லை, அன்றைக்கு என்னோடு களத்தில் இருந்து நின்ற தோழர்களுக்கும் இல்லை. ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் பக்கமே நாம் தலை வைத்துக் கொடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்த நேரம் அது. அரசு ஊழியராக இருக்கிறீர்களே, இப்படி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் எதிர்த்து பேசுகிறீர்களே, உங்கள் வேலை பறிபோனால் என்ன ஆகும் என்று கேட்டார்கள். அரசு வேலைக்காக நான் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பாமல் இருக்க முடியாது. அப்படி வேலை பறிபோனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. புனை பெயரில் நீங்கள் இயங்கலாம் அல்லவா என்று கேட்டார்கள். கையெழுத்து போடுகிற என்ன பெயர் என்னவோ அந்த பெயரில் தான் நான் மேடையிலும் நிற்பேன். திருமாவளவன் என்று கையெழுத்து போட்டு அரசு பணியாளராக சம்பளம் வாங்கினேன். திருமாவளவன் என்று தான் மேடை ஏறினேன், அரசியல் களத்தில் நின்றேன். ஆக தொடக்க காலங்களில் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்ன காலத்திலேயே என் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு பயணப்பட்ட தோழர்கள் இன்றும் என்னோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எனக்கு பெருமை. 99 தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. தவிர்க்க முடியாத ஒரு சூழல். ஆக இங்கே நான் வந்தபோது தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற ஒரு இயக்கத்தின் தலைவனாக வரவில்லை,
ஒரு புரட்சிகர இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைஞனாக வந்தேன். முதலாக நம்முடைய பகுதிக்கு தோழர்கள் நடத்திய தாழ்த்தப்பட்ட ஒரு எழுச்சி மாநாட்டிற்கு நான் உரையாற்ற வந்தபோது அரசியல் கட்சியின் தலைவராக வரவில்லை. தேர்தல் ஜனநாயகத்தை நாடி பயணிக்கிற ஒருவனாக நான் வரவில்லை. எப்படியாவது ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராகி விடலாம் என்கிற கனவுகளோடு நான் வரவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவராக, புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளையாக, புரட்சியாளர் அம்பேத்கரின் சீடனாக நான் இந்த மண்ணுக்கு வந்தேன். காலப்போக்கில் இந்த அரசியல் மக்களை அமைப்பாக்குவதற்கு எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த நிலையில் 1999 தான் முதலாக நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம். இன்றைக்கு நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கவில்லை. ஆனால் நாடே விடுதலை சிறுத்தைகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை எண்ணி தூக்கம் இல்லாமல் சில பேர் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இந்த 25 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நிமிர்ந்திருக்கிறது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் இந்த இயக்கம் எதிரி அல்ல. சாதி அடிப்படையில் யாரையும் வெறுப்பவர்கள் அல்ல. ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், ஒடுக்குமுறையை எதிர்க்கிறோம், சுரண்டலை எதிர்க்கிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், வேறு எந்த வடிவத்தின் பெயராலும் ஆதிக்கம் எங்கே இருந்தாலும் ஆதிக்கத்தை எதிர்ப்போம். விடுதலை புலிகளை ஆதரிப்பது, தமிழீழத்தை ஆதரிப்பது என்பது கூட அண்ணன் பிரபாகரன் தமிழர் என்பதற்காக மட்டுமல்ல, ஈழத்தில் கொடுமைகளுக்கு உள்ளான மக்கள் தமிழர்கள் என்பதற்கு மட்டுமல்ல, அந்த தமிழ் தேசிய இனத்தின் மீது சிங்கள இனவெறியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அந்த ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அதில் கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. சாதி வெறியர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுகிற போது அது சாதி ஆதிக்கம். இன்றைக்கு வந்தவுடன் ஒரு தோழர் ஒரு புகார் மனுவை தந்தார். செல்லாத்தூர் என்கிற இடத்திலே ஒரு தலித் இளைஞன் காலை கடனை ஒரு ஓரமாக உட்கார்ந்து கழித்தான் என்பதற்காக அந்த நிலத்தை சார்ந்த சாதி வெறியன் ஒருவன் அந்த இளைஞனை காலால் எட்டி உதைத்து அவன் கழித்த மலத்தை அவன் கையாலேயே அல்ல சொல்லி இருக்கிறான். என்ன கொடுமை இது! இவர்களெல்லாம் மனிதர்களா? இந்த கொடூரத்தை எதிர்க்கிறோம், இந்த போக்கை எதிர்க்கிறோம். தனிப்பட்ட எந்த சாதிக்கும் எதிராக அல்ல. நிலகுலங்களில் தானே மலம் கழிக்க முடியும், சிறுநீர் கழிக்க முடியும். இது இயற்கை தானே, உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு இயல்பான போக்கு தானே. ஆனால் ஒருவனுடைய குரூர புத்தி எவ்வளவு கேவலமாக, அருவருப்பாக சிந்திக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இப்படிப்பட்ட இந்த கொடூரத்தை எதிர்ப்பதுதான் இன்றைக்கு சிலருக்கு எரிச்சலை தருகிறது. வரலாறு பேசினால் ஆத்திரப்படுகிறார்கள், உண்மையை பேசினால் கொந்தளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் உண்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, வரலாற்றுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கவில்லை என்றாலும் ஆளுகிற கட்சியாக நாளையே இது ஆட்சி கட்டிலில் போய் அமர்ந்துவிடும் என்கிற நிலை இல்லை என்றாலும் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை நான் நெஞ்சுயர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தலைக்கு விலை வீசுகிறார்கள். அதை பற்றி நான் கிஞ்சித்தும் பொருட்படுத்தவில்லை.
அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் சீடர்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற அந்த மா மனிதர்கள் சந்தித்த நெருக்கடிகள் சாதாரணமானவை அல்ல. அவதூறுகள் கணக்கிலடங்காதவை. அவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டுதான் அந்த தலைவர்கள் இந்த களத்திலே போராடினார்கள். நமது கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். புதிதாக திருமாவளவன் எதையும் பேசிவிடவில்லை. பெரியார் பேசியதைத்தான், அம்பேத்கர் பேசியதைத்தான் திருமாவளவன் பேசுகிறார். ரெட்டமலை சீனிவாசன் பேசியதைத்தான், அயோத்திதாச பண்டிதர் பேசியதைத்தான் திருமாவளவன் பேசுகிறார். ஆனால் எப்படி இவன் பேசலாம்? ஆத்திரப்படுகிறார்கள். டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள். அன்றுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். ஏன் டிசம்பர் 6ஆம் தேதியில் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும்? 5ஆம் தேதி இடித்திருக்க கூடாதா? 7ஆம் தேதி இடித்திருக்க கூடாதா? டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். தம்பி சொல்வது போல் அகிலத்திற்கே தெரியும். ஆனால் அந்த நாளை அவர்கள் தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது எதேச்சையாக நிகழ்ந்த ஒன்று அல்ல. ஏதோ ஆத்திரத்தில் திடீரென்று ஒரு கும்பல் கூடி பேருந்தை அடிப்பதை போல், கடைகளை அடிப்பதை போல் திடீரென்று நிகழ்ந்த ஒரு சம்பவம் அல்ல. ஒரு சடன் ப்ரொவகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்படி திடீரென்று ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நடந்த நிகழ்வு அல்லது. ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து அந்த மசூதியை இடிப்போம் என்று பேசி வந்திருக்கிறார்கள், முயற்சித்து வந்திருக்கிறார்கள். பல முறை அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்வானி மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரத யாத்திரை தொடங்குகிறார் 1990. அந்த ரத யாத்திரை எதற்கு எதிராக என்றால், மண்டல் கமிஷன் பரிந்துரை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 27% இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லுகிறது. விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு அறிவிப்பு செய்கிறார். விபி சிங் ஒரு சிறந்த சமூக நீதி சிந்தனையாளர். அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கிறார், அது வேறு. ஆனால் அன்றைக்கு விபி சிங் அவர்களின் வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அவர் முழு ஒத்துழைப்பு நல்கினார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடா என்று எதிர்க்கவில்லை. இந்திய அளவில் எந்த தலித் இயக்கமும், எந்த அம்பேத்கர் இயக்கமும் மண்டல் பரிந்துரையை எதிர்க்கவில்லை. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எதிர்ப்பு தெரிவித்த தலைவர் அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி, இவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள். அப்போதெல்லாம் மோடி எங்கிருந்தாரோ தெரியாது. ஆக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி என்கிற அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஏன் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற சொல்லாடல்? எஸ்சி எஸ்டியும் பேக்வர்ட் கிளாஸ் தான் சட்டப்படி. பேக்வர்ட் கிளாஸஸ் என்றால் பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும், இன்றைக்கு அழைக்கப்படுகிற பிற்படுத்தப்பட்டவர்களை மட்டும் குறிக்காது. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற ஷெட்யூல் இனமும் பேக்வர்ட் கிளாஸ் தான் ஆங்கிலத்தில். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பதும் பேக்வர்ட் கிளாஸ் தான். அதனால்தான் தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத பிற பிற்படுத்தப்பட்டவர்களை அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று அழைக்கிறார்கள். ஆட்சி நிர்வாக வசதிக்காக முற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற தலித் அல்லாத,
பழங்குடி அல்லாத பார்ப்பனர் அல்லாத இதர பிரிவினர் இவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டப்படி இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் தான். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மண்டல் என்பவரின் தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த மண்டல் ஆய்வு செய்து இந்தியா முழுவதும் மக்களை சந்தித்து ஆய்வு செய்து ஒரு பரிந்துரையை தருகிறார். அதிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27 விழுக்காடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறிய நிலையில் அன்றைக்கு விபி சிங் எதேச்சையாக பிரதமராகிறார். விபி சிங் ஒரு மன்னர் பரம்பரையை சார்ந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்றாலும் கூட சமூக நீதி சிந்தனையாளராக இருந்தார். ஆகவே அவருக்கு உற்ற துணையாக ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்ததனால் இருவரும் சேர்ந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு பிஜேபி காரர்களோடு சேர்ந்து கொண்டு கூச்சல் போடுகிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகளே, சாதி கட்சியை சார்ந்தவர்களே, தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அன்றைய தலைவர் அத்வானி, அன்றைய தலைவர்கள் வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, மண்டல் கமிஷன் பரிந்துரையை நிறைவேற்றக்கூடாது, 27% என்பதை ஏற்க முடியாது, இதை எதிர்த்து நான் ரத யாத்திரை கிளம்புகிறேன் என்று ரதத்தில் ஏறி பவனி வர போனார். வட இந்திய மாநிலங்களில் பயணம் புறப்பட்டார். அந்த ரத யாத்திரை என்பது ரத்த யாத்திரையில் போய் முடிந்தது. வன்முறை வெறியாட்டமாக வெடித்தது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காக. ஆனால் அன்றைக்கு விபி சிங் அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்து அதை நடைமுறைப்படுத்திய பெருமை யாரை சாரும்? தலித் சமூகத்தை சார்ந்த ராம்விலாஸ் பாஸ்வானை சாரும். இந்திய அளவிலே எந்த தலித் தலைவராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது உண்டா? மாயாவதி எதிர்த்தாரா? பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்த்தாரா? இந்திய குடியரசு கட்சிகள் எதிர்த்தனவா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்ததா? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே, மல்லாந்துபடுத்து மனசாட்சியை தொட்டு சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அந்த மதவெறியர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் தலித்துகளை ஒடுக்க பார்க்கிறீர்கள். இந்த இடஒதுக்கீடு அன்றைக்கு நடைமுறைப்படுத்த கூடாது என்று அவர்களோடு சேர்த்து கொண்டு தலித் தலைவர்களும் குறை கொடுத்திருந்தால் என்ன ஆகும்? விபி சிங்குக்கு உற்ற துணையாக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் விபி சிங் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியுமா? இன்றைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் பிஜேபியோடு இருக்கிறார், அது வேறு. ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் தலித் இயக்கங்கள் அனைத்தும் ஆதரவு நிலையெடுத்தது. ஒருவர் கூட எதிர்க்கவில்லை. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற எஸ்சி எஸ்டிக்குத்தான் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று எந்த இயக்கமும் இந்திய அளவில் பேசவில்லை. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு 50% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, 19% தாழ்த்தப்பட்டவர்களுக்காக 69%. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 50%க்கு மேல் போகக்கூடாது என்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீட்டை குறைக்க வேண்டும் என்று எந்த தலித் இயக்கமும் பேசவில்லை. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பொருளாதார வருமான வரம்பின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்கிற ஒரு ஆணையை பிறப்பித்த நேரத்தில் அதை எதிர்த்து அன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எம்ஜிஆர் அன்றைக்கு இந்தியாவில் இல்லை, அவர் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நேரம். நெடுஞ்செழியன் அவர்களுக்கு அந்த சாம்பல் அனுப்பப்பட்ட போது அவர் சொன்னார், எரித்த சாம்பல் வரட்டும் கோட்டைக்கு குரோட்டன் செடிகளுக்கு போடுவோம் என்று நக்கலடித்தார். அடுத்து நடந்த தேர்தலில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது.
நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் இருந்த போதே இரட்டை இலை சின்னம் தோற்று போயிருக்கிறது, தோல்வி கண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் சுதாரித்துக் கொண்டார் எம்ஜிஆர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் 35 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்தினார். இப்படித்தான் இந்த இடஒதுக்கீடு உயர்ந்தது. தமிழ்நாட்டில் எந்த தலித் இயக்கமாவது ஏன் நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தினீர்கள் என்று கேட்டார்களா? கிடையாது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கட்டும். இன்னும் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்கிற ஒரு பட்டியலை கலைஞர் உருவாக்கிய போது கூட இடஒதுக்கீடு போராட்டம் என்கிற பெயரால் வட மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளை எல்லாம் கொடுத்தினாரே ஒருவர், சாதி கட்சி தலைவர். அந்த நேரத்தில் கூட ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற பட்டியலை கலைஞர் உருவாக்கிய போது தமிழ்நாட்டில் இருந்த தலித் இயக்க தலைவர்கள் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தோமா? ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடவே கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியவர் அத்வானி. ஏராளமானவர்கள் தீக்குளித்தார்கள், ஏராளமானவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். ரத்த யாத்திரையாக அது முடிந்தது. அந்த யாத்திரை முடியும் போதுதான் பாபர் மசூதியும் இடிக்கப்பட்டது. ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பதை போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான போராட்டம், அதிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தாக்குதல்கள், சூறையாடல்கள், தீ வைப்புகள், படுகொலைகள் என்று ரத்த வெறியாட்டத்தை அரங்கேற்றிய அவர்கள் பாபர் மசூதியையும் இடிப்பதற்கு தயாரானார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி பாபர் மசூதியை டிசம்பர் 6ஆம் தேதி 92ஆம் ஆண்டு இடித்து தரைமட்டமாக்குகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்பது அத்வானிக்கு தெரியாதா? RSS இயக்கத்திற்கு தெரியாதா? விஸ்வ இந்து பரிஷத்துக்கு தெரியாதா? பஜ்ரங் தள் அமைப்புக்கு தெரியாதா? எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்? அம்பேத்கர் என்றால் இந்துத்துவ சக்திகளுக்கு, மத வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனம். அம்பேத்கர் கௌதம புத்தருக்கு பிறகு இந்துத்துவ கோட்பாட்டில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியவர். வேறு யாரும் இந்திய அளவில் அம்பேத்கரை போல உறுதியாக நின்று இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கவில்லை. கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள், போராடி இருப்பார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார். தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இந்துத்துவத்திற்கு எதிராக தனது 95வது வயது வரையில் போராடினார். சாதி இந்து சமூகத்தில் பிறந்த ஒருவர், அம்பேத்கர் தலித் சமூகத்தில் பிறந்தார். தீண்டாமை கொடுமைகளை சந்தித்தார், இழிவை சுமந்தார். அந்த இழிவுகளுக்கு, கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கிற சமூகத்தினரை கண்டு கலங்கினார். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆதிக்க சமூகத்திலே பிறந்தவர் தந்தை பெரியார். பதவி பரிசு என்று சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பெரியார் இந்து மதத்திற்கு எதிரான யுத்தத்தை நடத்தினார் என்பது போற்றுதலுக்குரிய ஒன்று. ஆனால் பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரே நாளில் 10 லட்சம் பேரை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றினார். இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய மாஸ் கன்வர்ஷன், ஒரு வெகு மக்கள் திரள் மதமாற்ற நிகழ்வு என்பது நடந்ததே இல்லை. உலகத்திலேயே அப்படி நிகழ்ந்திருக்காது. ஒரு தலைவனை நம்பி, ஒரு தலைவரின் வேண்டுகோளை ஏற்று, அழைப்பை ஏற்று, காலம் காலமாக தாங்கள் கடைபிடித்து வந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் உதறிவிட்டு, பழக்க வழக்கங்களை எல்லாம் உதறிவிட்டு, எல்லா பந்தபாசங்களையும் உதறிவிட்டு, முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் மனம் மாறுகிறார்கள் என்று சொன்னால், அவரை வழிநடத்திய தலைவரின் ஆளுமை எத்தகையது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த தலைவர், ஆளுமை வாய்ந்த தலைவர், எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது இந்து சமூகத்தின் மீது அல்லது இந்துத்துவத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய சம்மட்டி அடி, மிகப்பெரிய தாக்குதல். ஒரே நாளில் 10 லட்சம் பேர் நாக்பூரிலும் பக்கத்திலே உள்ள நகரத்திலும் பக்கத்திலே உள்ள இன்னொரு நகரத்திலும் என்று 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட மதம் மாறி இருக்கிறார்கள். ஆகவே இந்து சமூகத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது மட்டுமில்லாமல் அவர்களின் முகத்திரையை கிழித்து அவர்களை அம்பலப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போல இந்து கோட்பாட்டை ஆழ்ந்து கற்ற ஒரு தலைவர் அகில இந்திய அளவில் வேறு எவரும் இருக்க முடியாது என்ற அளவுக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நூல்களை படித்து நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று 1935 ஒரு மாநாட்டில் பிரகடனம் செய்கிறார். 21 ஆண்டுகள் அது குறித்து ஆய்வு செய்து பௌத்தத்தை தழுவுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியதால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்துத்துவ சக்திகள் பகையாக கருதினார்கள், அவரை மிகப்பெரிய எதிரியாக கருதினார்கள். அவருடைய நினைவு நாளில் பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். இது பற்றி நான் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி பேசுகிற போது ஒரு வாதத்தை எழுப்பினேன். வாதத்திற்காக சொல்லுகிறேன் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், ராமர் பிறந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்டியே தீருவோம் என்று அடம் பிடிக்கிறீர்களே, அப்படி பார்த்தால் புத்தவிகார்கள் இருந்த இடத்தில் மீண்டும் புத்தவிகார்கள் கட்டியே தீர வேண்டும் என்ற வாதம் எழுந்தால் என்ன ஆவது? இதுதான் நான் எழுப்பிய கேள்வி. அதுக்குள்ள வேற மாதிரி பேசுறாங்க. ராமர் பிறந்தாரா இல்லையா, கோவில் இருந்தது என்று ஒத்துக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த இடத்தில் மசூதி உருவாகிவிட்டது. 10 ஆண்டுகளில் அதை இடிக்கவில்லை, அல்லது 20 ஆண்டுகளில் இடிக்கவில்லை, 50 ஆண்டுகளில் இடிக்கவில்லை, 450 ஆண்டுகளுக்கு பிறகு அதை இடிக்கிறீர்கள். 450 ஆண்டுகளுக்கு பிறகு. 450 ஆண்டுகள் என்றால் எத்தனை தலைமுறை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொருவரும் கிளைம் செய்ய முயற்சித்தால் என்னவாகும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இடிப்போம் என்று நான் சொல்லவில்லை. அப்படி சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஒரு ஊடகம் திரித்து செய்தியை பரப்புகிறது. இந்து கோவில்களை இடிப்போம், திருமாவளவன் சர்ச்சை பேச்சு. அப்படி ஒரு சொல்லாடலை நான் பயன்படுத்தவில்லை, அப்படி ஒரு வாக்கியத்தை நான் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தி இருந்தால் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டு அதற்கு நான் விளக்கம் சொல்லுவேன். அந்த சொல்லாடலை நான் பயன்படுத்தி இருந்தால் அப்படி சொன்னது உண்மைதான். ஏன் சொன்னேன் என்றால் இதற்காக சொன்னேன் என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறவன் தான். சொல்லவில்லை. சொல்லாத போது இவர்களே கற்பனையாக ஒரு தலைப்பை ஏன் இட வேண்டும்? எதற்காக அப்படி ஒரு அவதூறு பரப்ப வேண்டும்? விடுதலை சிறுத்தைகளின் மீது அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. ஏனென்றால் இந்திய அளவில் இன்றும் இந்துத்துவ சக்திகளால் விலை பேச முடியாத ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். இன்றைக்கல்ல, என்றைக்கும் எவராலும் இந்த இயக்கத்தை விலை பேச முடியாது. எதற்காகவும் இந்த இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையில் இருந்து சமரசமாகாது, நழுவாது. புரட்சியாளர் அம்பேத்கர் தனது இறுதி மூச்சு வரையில், தனது கடைசி வாழ்க்கையின் வரையில் இந்துத்துவத்தை எதிர்த்து போராடிய ஒரு மகத்தான போராளி, ஒரு புரட்சியாளர். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கங்களும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். பிழைப்புவாதிகள் அவர்களின் பின்னாலும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் அதை ஏற்கவில்லை.
ஆகவே நான் சொல்லுகிற கருத்துக்களை திரித்து இந்துக்களின் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் நான் பேசியதாக ஒரு அவதூறு பரப்புகிறார்கள். அப்பாவி உழைக்கும் இந்து மக்களின் உள்ளத்தை நோகடிக்கும் வகையில் பேசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு பெருமானின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதுபோல் இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நான் கேள்விக்குள்ளாக்கவில்லை. எனக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை, அது வேறு. என் தாய்க்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கும் ஊர் ஊராய் கோவில் கோவிலாய் போய் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என் தாய், எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சமயபுரம் கோயிலுக்கு 10 முறைக்கு மேல் போயிருக்கிறார். காளஹஸ்திக்கு போயிருக்கிறார். தஞ்சை நாகப்பட்டினத்தில் உள்ள எல்லா இந்து கோயில்களுக்கும் போகாத கோயில் இல்லை. இந்த கோயிலுக்கு போனால் ஒரு மகனுக்கு கல்யாணம் நடக்கும் என்று யாராவது சொன்னால் உடனே புறப்பட்டு அங்கே போய் விடுவார். என் தாய்க்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே சாமி கும்பிட்டு விட்டு திருநீர் குங்குமம் கொண்டு வந்து சாமியை நெஞ்சிலே நினைத்துக் கொண்டு எனக்கு திருநீர் பூசுவார். நான் முகம் சுளிப்பதில்லை. திராவிடர் கழகத்து தோழர்களைப் போல என்னால் அந்த இடத்தில் உறுதியாக பிடிவாதமாக நிலைப்பாட்டை மேற்கொள்ள இயலவில்லை. என் தாயின் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், என் தாயின் உணர்வை நான் மதிக்கிறேன். அதுபோல் இந்துவாக இருக்கிற உழைக்கும் சாதாரண மக்களின் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். யார் நினைத்தாலும் நான் மறுதளிப்பதில்லை. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நான் போட்டியிட்ட போது தெரு தெருவாக கடைவீதியில் நான் வாக்கு சேகரித்துக் கொண்டு சென்ற போது தில்லை நடராசர் கோவிலை சார்ந்த தீட்சிதர்கள் அந்த வாசலில் நின்று எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். வாருங்கள் என்று உள்ளே அழைத்து போனார்கள். அந்த நடராசரை பார்க்க உள்ளே போனால் சட்டையை கழற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். சங்கடமாக இருந்தாலும் அவர்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் என்கிற வகையிலே சட்டையை கழற்றியதும் அவர்களே ஒரு துண்டை என் தோளில் போர்த்தினார்கள். மாலை போட்டு அழைத்து போனார்கள். அவர்கள் கொடுத்த திருநீரை வாங்கி பூசிக்கொண்டு அவர்களே பூசிவிட்டார்கள். எந்த இடத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் போக முடியாது என்று நந்தனை விரட்டி அடித்தார்களோ, நந்தனின் பிள்ளையான திருமாவளவனை அந்த இடத்தில் அவர்களின் வாரிசுகள், நந்தனை விரட்டி அடித்த முன்னோர்கள் யாரோ அவர்களின் வாரிசுகள் நந்தனின் வாரிசான திருமாவளவனை வா என்று அழைத்துக் கொண்டு போனார்கள். காலம் தலைகீழாக மாறி இருக்கிறது. நாளை போவார் என்று நந்தனை போக விடாமல் தடுத்தார்கள். உள்ளே சிவனை பார்க்க விடாமல் தடுத்தார்கள். அப்படி நாம் பெரிய புராணத்திலே படிக்கிறோம். சேக்கிழார் எழுதிய அந்த புராணம் சொல்கிறது, அந்த நந்தனுக்கு அன்றைக்கு அந்த கோவிலில் நுழைய முடியாது, நீ தீட்டு, உனக்கு தீட்டு இருக்கிறது, நெருப்பிலே இறங்கி தீட்டை போக்கிவிட்டு தீக்குளி. அந்த உணர்வை மதிக்கிறேன். எனக்கு நடராசர் வெற்றி தருவார் என்று உள்ளே போகவில்லை. எந்த ஊருக்கு ஓட்டு கேட்க போனாலும் அந்த ஊரில் இருக்கிற தலித்துகள் அங்கிருக்கிற அம்மன் கோவிலில் தீபாராதனை காட்டி எனக்கு திருநீறு பூசி இருக்கிறார்கள். நான் முகம் சுளிக்கவில்லை. 2ஆம் தேதி டிசம்பர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் பிறந்த நாள் ஈரோட்டிலே கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் பேசுவதற்காக நான் சென்றபோது கோவையில் விமானத்திலே கோவையில் இறங்கிதான் நான் ஈரோட்டுக்கு செல்ல வேண்டும். அப்போது கோவையில் ஒரு மடம், காமாட்சிபுரம் மடம், அதிலே ஒரு மடாதிபதி, அவர் சென்னைக்கு வந்து என்னை நேரிலே சந்தித்து இந்த குடமுழுக்கு விழாவுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருந்தார். 1ஆம் தேதி குடமுழுக்கு கும்பாபிஷேகம். நான் 1ஆம் தேதி போக முடியவில்லை. 2ஆம் தேதி தான் கோவைக்கு போனேன். அதனால் ஒரு மரியாதை நிமித்தம் அவரை போய் சந்தித்து விட்டு 1ஆம் தேதி என்னால் வர முடியாமல் போய்விட்டது என்று சொல்லிவிட்டு போகலாம் என போனேன். ஆனால் அவர் தாரை தப்பட்டையுடன் மேலதாளத்துடன் பூரண கும்ப வரவேற்பு கொடுத்து என்னை உள்ளே அழைத்து போனார். சரி, எங்கே ஒரு இடத்திலே உட்கார வைத்து பேசி தேநீர் கொடுத்து அனுப்பிவிடுவார் என்று பார்த்தால் யாகம் வளர்க்கிற தீ அருகே அழைத்துக் கொண்டு போய் என் கையில் 108 தட்டுகளை கொடுத்து
வேர், மரப்பட்டை, தானியம் என்று 108 வகையான பொருளை கொடுத்து அந்த எரிகிற தீயில் என்னையே போட சொன்னான். நானே ஒவ்வொன்றாக தட்டை வாங்கி வாங்கி போட்டேன். பிறகு அங்கிருந்து அந்த எண்ணெயையும் அள்ளி ஊற்ற சொன்னார். அந்த யாகத்தில் எண்ணெயை அள்ளி ஊற்றினேன். அதற்கு அடுத்து உள்ளே போனால் அங்கே ஒரு கருவறை. அந்த கருவறையில் சாமி, அந்த இடத்தில் ஒரு பூசாரி இருக்கிறார். அவரை வெளியே போக சொல்லிவிட்டு தீபாராதனை தட்டை என் கையிலே கொடுத்து நீங்களே காட்டுங்கள் என்று சொன்னார். அதற்கு நான் மறுதளிக்கவில்லை. தீபாராதனை காட்டினேன். சிரித்துக் கொண்டே அங்கிருந்து விடைபெற்றேன். என்னை விட்டு விடுவார் என்று நம்பினேன், விடவில்லை. அப்புறம்தான் உண்மையான அந்த குடமுழுக்கு நடந்த இடத்துக்கு என்னை அழைத்து போகிறார். அங்கே போனால் 51 வகையான சக்தி பீடங்கள். இந்தியா முழுவதும் இலங்கையிலும் இருக்கிற சக்தி என்னென்ன பெயரில் அம்மன் இருக்கிறதோ அந்த அம்மனுக்கான அத்தனை சக்திகளையும் ஒரே இடத்தில் கோவிலாக கட்டியிருக்கிறார். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சண்டை நடந்ததாம். அப்போது சிவபெருமான் பார்வதியை கடுமையாக திட்டினாராம். கோபித்துக் கொண்டு அவர் வெளியே கிளம்புகிற போது எங்கே போவது என்று தெரியாமல் தீயிலே குளித்து மாண்டு விடலாம் என்று பார்வதி முயற்சித்தாளாம். அப்படி தீயிலே குளிக்க முயன்ற போது மகாவிஷ்ணு திடீரென்று ஐயையோ அப்படி விடக்கூடாதே, அவள் தீயில் விழப்போகிறாளே என்று சக்கராயுதத்தை அனுப்பி அந்த தீயில் விழவிடாமல் தடுத்தாராம். அந்த பார்வதியின் உடலை தீயில் விழவிடாமல். அப்படி சக்கராயுதம் போய் அந்த பார்வதியின் உடலை தாக்கிய போது 51 துண்டுகளாகி இந்த பூமியிலே வந்து விழுந்ததாம். கால் ஒரு இடத்திலே, கை ஒரு இடத்திலே, தலை ஒரு இடத்திலே, விரல் ஒரு இடத்திலே என்று 51 இடங்களில் விழுந்ததாம். இலங்கையிலும் விழுந்ததாம். எந்தெந்த இடங்களில் பார்வதியின் உடல் துணுக்குகள் விழுந்தனவோ அந்த இடங்களில் எல்லாம் அம்மன் கோவில் கட்டப்பட்டு இருக்கிறதாம். சக்தி கோவில், சக்தி பீடங்கள். அப்படிப்பட்ட அந்த 51 சக்தி பீடங்களையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து கட்டி அங்கே அங்காள பரமேஸ்வரியை வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் என்னை கொண்டு போய் காட்டி அங்கே ஒரு சின்னஞ்சிறு பையனை கூப்பிட்டு அவன் கையில் தீபாராதனை தட்டை கொடுத்து அவன் தீபாராதனை காட்டிய பிறகு வந்து எனக்கு திருநீர் அவன் பூசினான். யார் அந்த பையன் என்று நான் பார்த்தபோது சொன்னார், இந்த பையன் சக்கிலியர் சமூகத்தை சார்ந்த ஒரு சின்னஞ்சிறு பையன். அவர் அருந்ததியர் என்று கூட சொல்லவில்லை, சக்கிலியர் என்று தான் சொன்னார். அவன் 7ஆவதோ 8ஆவதோ படித்துக் கொண்டிருக்கிறான், சின்னம் சிறு பையன். அவன்தான் அந்த கருவறைக்குள்ளே போய் அங்காள பரமேஸ்வரி முகத்துக்கு நேரே கற்பூர தட்டை வைத்து தீபாராதனை காட்டி கொண்டு வந்து எனக்கு திருநீர் பூசினான். சரி என்று ஒத்துக்கொண்டேன். இதோடு விட்டு விடுவார் என்று பார்த்தேன், விடவில்லை. மறுபடியும் அழைத்துக் கொண்டு ஒரு இடத்திற்கு போனார். அங்கே போனால் ஒரு சிவலிங்கம் இருந்தது. இந்த சிவலிங்கம் யார் வேண்டுமானாலும் போய் அபிஷேகம் செய்யலாம், நீங்களும் உள்ளே போங்கள் என்று உள்ளே அனுப்பி துளசி தண்ணீரை கொடுத்து அதை ஊற்றி அபிஷேகம் செய்ய சொன்னார். செய்தேன். அவருடைய நோக்கம் என்னவென்றால், திருமாவளவன் இந்த சமூகத்தின் பார்வையில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்தவன், பறையர் குடியில் பிறந்தவன். ஆகவே அவன் கருவறைக்கு நுழையலாம், சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம், சக்திக்கு அவன் தீபாராதனை காட்டலாம் என்கிற அதை உறுதிப்படுத்துவதற்காக என்னுடைய மனத்தில் நான் இப்படித்தான் கடைபிடிக்கிறேன். மற்றவர்களைப் போல் அல்ல, நான் தலித் அல்லாதவன் தான், ஆனாலும் உங்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு இடத்திற்கு அழைத்து போனார். அவர் தங்குகிற இடம், அந்த இடத்தில் அமர வைத்துவிட்டு உடன் இருந்தவரிடத்திலே அவர் சொல்லுகிறார், திருமாவளவனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்காது எனக்கு தெரியும், இவர் பெரியார் வழியிலே இயங்கக்கூடியவர், ஆனாலும் இவருக்கு மிகச்சிறந்த மனிதநேயம் இருக்கிறது, அதனால் இவரை நான் மதிக்கிறேன். அப்போ ஒருவர் வந்து என்னை பார்த்து வந்தார். பார்த்த உடனே அவரின் கையை குலுக்கி கட்டிப்பிடித்தார். நேருக்கு நேரே சொன்னார், இவர் பாருங்கள் இப்ப உங்களை கட்டிப்பிடிக்கிறார், ஆனா இவர் தான் ஏன் திருமாவளவன் இங்க கூப்பிடுறன்னு கேட்டார். திருமாவளவனை ஏன் கூப்பிடுறீங்க, அதாவது இந்த சாதி பெயரெல்லாம் இங்க ஏன் கூப்பிடுறீங்கிறத அவர் சொன்னாருங்கிறத அப்படி சொல்றார். உடனே அவர் முகமெல்லாம் வெளிரி போச்சு. அப்படி சொன்னாலும் இப்ப உங்ககிட்ட நட்பு பாராட்டுகிறார், அதுதான் உங்கள் வெற்றி. அவர் சொன்னார், எதற்கு இந்த கதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்து கோவில்களை இடிப்போம் என்று திருமாவளவன் பேசினான் என்று அவதூறு பரப்பி பாடை கட்டுகிறார்கள், தப்பு அடிக்கிறார்கள். இப்போதாவது தப்படிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தரை கொட்ட சுடுகாட்டிலே கொண்டு போய் என் படத்தை வைத்து
தீ மூட்டுகிறார்கள். இப்போதாவது வெட்டியான் வேலை செய்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனக்கு அதில் மகிழ்ச்சி தான். சுடுகாட்டுக்கு போய் நீ பிணத்தை சுடுகிற வாய்ப்பு திருமாவளவன் மூலம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கன்னியாகுமரி பக்கத்தில் நாகர்கோவிலை ஒட்டி சாமித்தோப்பு என்கிற இடம் இருக்கிறது. சாமித்தோப்பு என்கிற இடத்திலே வைகுண்டர் கோவில் இருக்கிறது. ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டர் சாமி என்பதும் இந்து கோவில் தான். அவர் பெரியாருக்கு முன்னால், அம்பேத்கருக்கு முன்னால், கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி அமைப்பை எதிர்த்து போராடியோர். நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் கண்டாலய தீட்டு என்கிற கொடுமைக்கு உள்ளானவர்கள். திருவாங்கூர் மகாராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சமஸ்தான பகுதியில் தான் கன்னியாகுமரி இருந்தது. இன்றைக்கு இருப்பதை போல தமிழ்நாட்டில் எல்லையிலே அது இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சி எல்லையிலே இல்லை. அது திருவாங்கூர் மகாராஜா தலைமையில் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த சமஸ்தானத்தில் இருந்தது. அப்போதெல்லாம் பெண்கள் இடுப்புக்கு கீழே முழங்காலுக்கு மேலே தான் உடை உடுத்த முடியும். மேலே உடை உடுத்த முடியாது, மாறாப்பு போட முடியாது, போடக்கூடாது. இளம் பெண்கள் கூட, பருவத்துக்கு வருகிற பெண்கள் கூட மாறாப்பு துணி போட முடியாது. அந்த கொடுமை இருந்தது. மாறாப்பு சீலை போராட்டம் என்றே ஒரு போராட்டம் நடந்தது. அதை எதிர்த்து ஒரு பெண், அவள் அந்த மார்பு வரி கட்டக்கூடிய, நான் கொச்சையாக சொல்லக்கூடாது என்பதற்காக நாகரிகமாக சொல்லுகிறேன், அன்றைக்கு அதற்கு வரி விதித்து இருக்கிறார்கள். வயதுக்கு தகுந்த மார்பு வரி. அந்த பெண்ணை போய் வரி கட்ட வேண்டும் என்று அந்த குடும்பத்திலே கேட்டபோது, இதோ வருகிறேன், உனக்கு இதற்குத்தான் வரி வேண்டுமா என்று சொல்லி ஆத்திரப்பட்டவள் உள்ளே போய் அறிவாளை எடுத்து வந்து வரி கேட்டவள் முன்னாலேயே அறுத்து கையிலே கொடுத்திருக்கிறான். இதற்காகவா நீ வரி போடுகிறாய்? அதன் பிறகுதான் அந்த சட்டம், அந்த கொடுமை நின்று இருக்கிறது. அவ்வளவு கொடுமை அந்த பகுதியிலே நாஞ்சில் நாட்டில் இருந்திருக்கிறது. மார்பை அறுத்து கொடுத்திருக்கிறான். மானம் கெட்டவர்களே, வெட்கம் கெட்டவர்களே, இதற்கு போய் வரி விதிக்கிறீர்களே என்று அவள் கேட்காமல் தன் உடல் பாகத்தை அறுத்து கையிலே கொடுத்து உயிரிழந்திருக்கிறார். அவளுடைய தியாகத்திற்கு பிறகுதான் அந்த மார்பு வரி விதிப்பு என்கிற முறையே கைவிடப்பட்டது அந்த திருவாங்கூர் மகாராஜா காலகட்டத்திலே, அந்த சமஸ்தானத்திலே. அப்படிப்பட்ட சாதி கொடுமைகள் இருந்த நேரத்தில் வைகுண்டர் சுவாமிகள், நீ அக்கிலே துண்டை வைக்க கூடாது, இடுப்பிலே எடுத்து கட்டக்கூடாது, துண்டை எடுத்து தலைப்பாகை கட்டு என்று சொல்லிக் கொடுத்தார். எந்த விக்கிரகத்தை வைத்து கும்பிடாதே நீ சாமி, எந்த கருவறைக்குள்ளும் போக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கென நான் கோவில் கட்டுகிறேன் என்று ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவிலுக்குள் கருவறை இருந்தது, ஆனால் விக்கிரகம் இல்லை. அங்கே ஒரு கண்ணாடியை வைத்தார். யாரெல்லாம் கருவறைக்குள் நுழைகிறார்களோ போய் கண்ணாடியை பார்த்தால் கண்ணாடியில் யார் உருவம் தெரியும்? நம்முடைய உருவம் தான் தெரியும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் நீதான், கடவுளை தேடி எங்கும் அலையாதே, கருவறைக்கு போனாலும் நீதான் கடவுள், எனவே நீ உன்னையே போற்று, உன்னையே நீ வணங்கு, உன்னையே நீ மதி என்று ஐயா வைகுண்டர் அன்றைக்கு ஒரு புரட்சிகரமான அரசியலை செய்திருக்கிறார் பண்பாட்டு தளத்தில். அதற்காக அன்றைக்கு திருவாங்கூர் மகாராஜாவை சார்ந்தவர்கள் ஐயா வைகுண்டர் முத்துக்குட்டி சுவாமிகள், அவர் பேர் முத்துப்பாட்டனா முத்துக்குட்டி நினைக்க, முத்துக்குட்டி, அப்புறம் வைகுண்டர் என்று பெயர் மாற்றிக் கொண்டார். அங்கே ஈழத்தில் நாராயணகுரு தோன்றிய காலத்தில் இவர் இங்கே தோன்றினார். இதற்காக அவரை பிடித்துக் கொண்டு போய் கொடுமையாக அவரை தண்டித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அவர் தப்பித்து பிழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் நாடார் சமூகத்தினர் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஐயா வழி கோயில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அதை நிர்வகித்து வருகிற பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் திருமாவளவன் என் தத்து பிள்ளை என்று பிரகடனப்படுத்தினார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கிராமத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னை அழைத்து நடத்துகிறார். அவரை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், நாயுடு தெருவிலே அம்பேத்கர் உண்டா, பிள்ளைமார் தெருவிலே அம்பேத்கர் உண்டா, செட்டியார் தெருவிலே அம்பேத்கர் உண்டா, வன்னியருடைய குழந்தைகளுக்கு அம்பேத்கர் என்ற பெயர் சூட்டப்படுகின்றனவா
ஆனால் சேரியில் வந்து பாருங்கள், காமராஜர் பெயர் இருக்கிறது, ராஜீவ்காந்தி பெயர் இருக்கிறது, இந்திரா காந்தி பெயர் இருக்கிறது, கருணாநிதி பெயர் இருக்கிறது, ஜெயலலிதா பெயர் இருக்கிறது, எம்ஜிஆர் என்றே பெயர் சூட்டியிருக்கிறோம், நேரு என்று பெயர் இருக்கிறது, காந்தி என்று பெயர் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவன் சாதி பார்ப்பதில்லை, தலைவனாக மட்டும்தான் பார்க்கிறான். தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தன் தலைவனின் பெயரை சூட்டுகிறான். ஆனால் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்து நீங்கள் முற்போக்கு பேசினாலும், ஜனநாயகத்தை பேசினாலும், புரட்சியை பேசினாலும் மறந்தும் நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவதுண்டா? இந்த கேள்வி நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நாகர்கோவிலில் நடைபெற்ற அவரால் தொடங்கப்பட்ட அன்பு தேசம் கட்சியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் நான் பேசினேன். அவர் எழுந்து சிலிர்த்து போய் சொன்னார், திருமாவளவன் பேசிய பேச்சு என் நெஞ்சை உலுக்கிவிட்டது. இனிமேல் பிறக்க போகிற நாடார்களின் பிள்ளைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன். அடுத்த சில மாதங்களில் அவருடைய உறவினர் குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட என்னை அழைத்தார். என் முன்னிலையில் அந்த குழந்தைக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டினார். அப்போது சொன்னார், திருமாவளவன் என் தத்து பிள்ளை, நான் அவரை தத்தெடுத்துக் கொள்கிறேன், அவர்தான் என் மகன் என்று அறிவித்தார். இனிமேல் இந்த குடும்பத்தில் நடக்கிற எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் திருமாவளவன் முன்னின்று நடத்த வேண்டும், ஒரு அண்ணனாக இருந்து நடத்த வேண்டும் என்று அவர் குடும்பத்தில் நடந்த 2-3 நிகழ்ச்சிகளை என் முன்னிலையில் வைத்துதான் நடத்தினார். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அவரும் ஒரு இந்து தான். அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் இந்த அவதூறு பரப்புகிற கும்பல் திருமாவளவனுக்கு எதிராக ஒரு வன்முறையை தூண்டிவிட்டால் இங்கே இந்து அல்லாதவர்கள் அல்லது தலித் அல்லாதவர்கள் என்று 2 அணியாக பிரிவார்கள். அதிலே குளிர்காயலாம், வன்முறை வெடித்தால் தீப்பற்றி பரவினால் அதிலே குளிர்காயலாம் என்று கனவு காணுகிறார்கள். உங்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது. நான் யாரையும் புண்படுத்தும் நோக்கில் பேசவில்லை, இந்துக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் நோக்கில் பேசவில்லை, வரலாற்றை பேசினேன். திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்கிற இடத்தில் ஒரு காலத்தில் புத்த விகார் இருந்தது. புத்தர் சிலைதான் இன்றைக்கு பெருமாள் சிலையாக இருக்கிறது. இது திருமாவளவன் சொல்லுவதல்ல, ஜமனதாஸ் என்கிற ஒருவர் ஆய்வு செய்து பல மாதங்கள் ஆராய்ச்சி செய்து அவர் புத்தகமாக எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது. திருப்பதி பாலாஜி வாசிய புத்திஸ்ட் ஸ்ரைன் புத்தகம் வெளியே வந்திருக்கிறது. நான் சொல்லவில்லை, சேஷகிரி ஐயர் என்று கருதுகிறேன். அவர் காமாட்சி அம்மன் கோவிலை பற்றி எழுதியிருக்கிறார். மயிலை சீனி வெங்கடசாமி அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. 1940ஆம் ஆண்டு அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும். அவர் எழுதிய நூல் இன்றைக்கும் கிடைக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஒரு காலம் பௌத்த விகார்கள் இருந்தன, அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டம் வேலூர், செங்கல்பட்டு என்கிற இந்த மாவட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு பௌத்தர்கள் நிறைந்த பகுதி, பௌத்த விகார்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு ஊரெல்லாம் நாம் அம்பேத்கர் சிலை வைத்திருப்பது போல அன்றைக்கு ஊரெல்லாம் புத்தர் சிலைகள் இருந்தன. மண்ணை தோண்டினால் எந்த இடத்திலும் புத்தர் சிலைகள் கிடைக்கும். சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் இங்கே வந்தபோது அவன் கண்டறிந்தவற்றை எல்லாம் பதிவு செய்திருக்கிறான். காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு 10,000 பௌத்த பிக்குகள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இங்கே திண்ணை பள்ளிகள் இயங்கி இருக்கின்றன. எங்கு திரும்பினாலும் புத்த விகாரைகள் இருந்திருக்கின்றன என்பது அவருடைய குறிப்பிடே இருக்கிறது. நான் ஆராய்ச்சியாளன் அல்ல, நான் வரலாற்று நூல் எழுதக்கூடியவன் அல்ல, நான் கல்வெட்டு தொல்லியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணர் அல்ல. அந்த நிபுணர்கள் எழுதியதை படித்திருக்கிறேன், அதை சொல்லுகிறேன். இந்த வரலாறு படித்திருந்தால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? திருமாவளவன் வரலாற்றை பேசுகிறான், இதற்காக ஆத்திரப்படாதீர்கள் என்று தலைவர்கள் வழிகாட்ட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற தலைவர்கள் திருமாவளவனை குண்டர் சட்டத்தில் போடுங்கள், திருமாவளவனை நடமாட விடாதீர்கள், திருமாவளவன் தலைக்கு 1 கோடி. இது பௌத்த பிக்குகளுக்கே நேர்ந்தது. அப்ப 100 தங்க காசு, பொற்காசு. ஒரு பௌத்த பிக்குவின் தலையை கொண்டு வந்தால் 100 பொற்காசு தருவோம் என்று பௌத்த பிக்குகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். சமண துறவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதை பேசினால் மணிக்கணக்கில் நீளும். மிகப்பெரிய யுத்தம் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. சமணத்தையும் பௌத்தையும்
பௌத்தத்தையும் அழித்தொழிக்கிற நடவடிக்கைகள். அந்த ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட இடங்களில் தான் இன்றைக்கு பல கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சிவன் ஆலயமாகவும் பெருமாள் ஆலயமாகவும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. உங்கள் வாதப்படி பார்த்தால் ஒவ்வொருவரும் இப்படி கிளம்பினால் என்ன ஆகும் நாடு? இதுதான் நான் எழுப்பிய கேள்வி. ஏதோ பாபர் மசூதி கட்டி இருக்கிறார், சரி, 400 ஆண்டுகள் ஆகிவிட்டன, அதை ஏன் போய் இப்போது நாம் பிரச்சனையாக்க வேண்டும் என்கிற பெருந்தன்மை ஏன் இல்லை? அவர்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கிறது. முஸ்லிம் வெறுப்பை விதைப்பதன் மூலம் இந்துக்களை நாடு முழுவதும் திரட்டிவிட முடியும். நாடு முழுவதும் திரட்டினால் ஆட்சிக்கு வந்துவிட முடியும். ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். முஸ்லிம் வெறுப்பை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவ வெறுப்பை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். அதையே காப்பியடித்து தலித் வெறுப்பை ஒரு உத்தியாக பயன்படுத்தி தர்மபுரியை சூறையாடினார்கள், தீ வைத்தார்கள். அபாண்டமான பழி என் மீது சுமத்தப்பட்டது. சொல்லாததை சொன்னார்கள். இப்போது கூட 1 கோடி தலைக்கு விலை பேசினானே, அவன் கூட நான் ஏதோ ஒன்றை சொல்லி அதில் ஒரு குழப்பம் இருந்த நிலையில் அவன் அப்படி சொன்னான். ஒன்றுமே சொல்லாத ஒன்றை சொன்னதாக என் மீது பழி போட்டார்கள். திருமாவளவன் வந்த பிறகுதான் காதலே வந்தது, காதல் திருமணம் வந்தது. திருமாவளவன் வந்து எல்லோரையும் ஜீன்ஸ் போட சொல்லுகிறார், கூலிங் கிளாஸ் போட சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி, அபத்தமான பழி. அதையும் சகித்துக் கொள்ள நான் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நெஞ்சிலே நிறுத்திக் கொண்டேன். என் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது. அவர்கள் நோக்கம் தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இங்கே வன்முறை நடக்க வேண்டும். அப்போதுதான் தலித் அல்லாத எல்லா சமூகத்தினருக்கும் நான் தான் தலைவன் என்று சொல்லிக் கொண்டு ஓட்டு பொறுக்கிக் கொள்ளலாம். இதுதான் அவர்களின் புத்தி. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அநாகரிகமாக அவர்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதை போல் நீங்கள் எழுத வேண்டாம். அநாகரிகமாக அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பேசுவது போல் நீங்கள் பேச வேண்டாம். அநாகரிகமாக அவர்கள் அரசியல் செய்வதை போல் நாம் அரசியல் செய்யக்கூடாது. அவர்களின் நோக்கம் சட்டமன்றத்திற்கு போவதும் பாராளுமன்றத்திற்கு போவதும் பொருளீட்டுவதும் தான். நமது நோக்கம் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதுதான், தந்தை பெரியாரின் லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான். நம்முடைய பயணம் நீண்ட பயணம், நெடுந்தூர பயணம். நம்முடைய பயணம் கொள்கை பயணம். சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ செல்லுவது என்பது ஒரு இடைக்கால தேவை, அவ்வளவுதான். அதற்காக நாம் இயக்கம் உருவாக்கவில்லை. அம்பேத்கரின் தொடர்ச்சியாக, பெரியாரின் நீட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சி இருக்கிற வரையில், திருமாவளவன் மூச்சு இருக்கிற வரையில் சாதியவாதிகளும் மதவாதிகளும் இங்கே காலூன்ற முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது என்பதை சொல்லி வாய்ப்பு